மகளே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஊருக்கு போயிட்டு நல்லபடியா வளகாப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்து பார்த்தா சமைக்க காய்கறி இல்லை. சரி நாளைக்கு போய் மார்க்கெட்டில் வாங்கிக்கலான்னு செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கேரளா ஸ்பெஷல் தயிர் குழம்பு பார்த்தேன். நம்ம வீட்லையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரியட்டியும் அது நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா ஒரு வரமிளகாய் இதையும் போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. 2 தக்காளி பழம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த மசால் பொடி வாசம்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி கொதிக்கட்டும். மசால் பொடி வாடை போட்டோன்னே மசால் பொடி வாடை போடனே நல்லா கெட்டி தயிரை ஊற்றி அதிலே நல்லா கிளறிக்கலாம். எவ்வளோ தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஆளுன்றக்கோசரம் கம்மியாக சேர்த்திருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தயிர் ஊற்றிக்கங்க. அப்படியே மல்லித்தலை போட்டு இறக்கலாம். இறக்கி சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும். கேரளா ஸ்பெஷல் தயிர் குழம்பு ரெடி. நல்ல சுடு சாப்பாட்டில் நம்ம ஊர் முட்டை வறுவலை செஞ்சுட்டு கேரளா ஸ்டைல் தயிர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும்.